ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சேவையிலேருந்து சைனேஜ் போர்டு அப்லோட் பண்ண சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த போர்டை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது சேவை ஐடி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சேவைக்கான சைனேஜ் போர்டு அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், துறை உள்நுழைவு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். இந்த மாதிரி உங்களுக்கான சேவை வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைனேஜ் போர்ட் டவுன்லோட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபைல் மாதிரி டவுன்லோட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஏஐ ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஐ ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு ஏஐ டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஏஐ ஃபோல்டர் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தா கன்வெர்ட் ஆகி பிடிஎஃப்ல வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேனர் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, அதாவது சேவையிலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கான சேவைக்கான பேனரை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபைலில் போட்டு அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தவங்களுக்கான பேனர் அப்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்லோட் பண்ணாதவங்க இன்றைக்கிக்குள்ளே அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, பட் வந்து பார்த்தா ரொம்பவே ரேர் தான். ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கான சேவைக்கான பேனர் மற்றும் பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் வார்டு நம்பர்லாம் போட்டு அப்டேட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனேஜ் போர்டு அப்படியுமே இந்த போர்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சேவைக்கான பேனரு. ஸோ இந்த சைனேஜ் போர்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு ஃபஸ்ட் உங்களுக்கான சேவை மை எண் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க டிஎன்இஎஃப்ஏன்னு. அதில் ஃபஸ்ட் இருக்க பாருங்கள் டிஎன்னு, அந்த டிஎன்னை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க எல்லா நம்பருமே வந்து பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. டிஎன் மட்டும் விட்டுடுங்க, மீதி எல்லா நம்பரும் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உரிமையாளர் பெயர், ஸோ உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு ஷாப் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. வித்து உங்கள் பஞ்சாயத்து வார்டு நம்பர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தா பேனர் வைக்க சொல்ல இதுக்கான ஃபார்மேட் வச்சுருப்பீங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கான ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டை வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அகைன் வந்து பார்த்தா நீங்கள் டேஷ்போர்ட் வந்துடுங்க. இல்லை செட்டிங்ஸில் பண்ண உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட்னு இருக்க பாருங்கள், யூசர் ப்ரொஃபைல்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் போர்டுன்னு, இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்களுக்கு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான போர்டு வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி உங்களுக்கான அப்படியே அந்த போர்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஸோ ஷாப்பில் வச்சு அந்த போர்டு அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த போர்டில் உங்கள் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி அதை அப்படியே வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் வந்து பண்ணால் போதுமானது அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளிக் டு வியூ கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கான போர்டையும் நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வந்து இந்த சைனேஜ் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் அந்த போர்டு அப்படியே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஸோ டிசைன் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்கள் மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. கம்பல்சரி எல்லாருமே உங்களுக்கான ப்ரொஃபைல் அப்டேட் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் எல்லாமே வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் வந்து ஆகிடும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்து இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.